வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து தான் வெளியாகியுள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பண்ணது பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர் 15 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்படும் போது இந்த திட்டத்திற்கு தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் இதுவரைக்கும் மாதந்தோறும் 1000 ரூபா செலுத்திட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்து இன்னும் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படாமல் இருக்க அவங்க இன்னும் காத்திருப்பு பட்டியலில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிறைய பேர் மனக்கவலையாக இருங்க. நாங்கள் தகுதியாக இருந்து இன்னும் எங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காம இருக்குது. ஸோ நிறைய பேர் தகுதி இல்லாமல் இருந்து அவங்க இன்னும் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மன வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவராக இருந்தால் கண்டிப்பாட்டு நீங்கள் இந்த கூடிய சீக்கிரத்தில் இந்த திட்டத்தில் நீங்கள் இணைத்து கொள்ளப்படுவீங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மக்களிடையே ஒரு நல்ல ஒரு வரவேற்பை இந்த திட்டத்தின் மூலம் பெற்றிருக்காங்க. ஆனால் ஒரு சில தவறுகள் இன்னும் நிறைய பேருக்கு அமௌண்ட் வராமல் இருக்கு. இந்த திட்டத்தை பொறுத்தவரை 2023-2024 நிதியாண்டில் ரூபாய் 8123.83 கோடி நிதி 6 மாதத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையில் சுமார் 1 கோடிக்கு அதிகமான மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு அதிகமான மகளிருக்கு இந்த அமௌண்ட் 2023-2024 கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் 2024 ஆண்டுக்கான ரூபாய் 13,722 கோடி ஒதுக்கப்பட்டு இந்த திட்டம் மூலம் கடந்த மார்ச் மாதம் 31 வரை முகாம் வாழ் இலங்கை தமிழர் குடும்பங்களை சேர்ந்த 14,723 மகளிர் உட்பட 1,15,27,172 குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வராங்க. ஸோ இதுலேயே அவங்களுடைய செய்தி குறிப்பில் என்ன சொல்லின்னு பார்த்தீங்கன்னா 2025-2024 ஆண்டுக்கு ரூபாய் 13,722 கோடி ரூபாய் ஒதுக்கம் செய்திருக்கிறாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த 31 வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் முகாம் வாழ் இலங்கை தமிழர் குடும்பங்களை சேர்ந்த 14,723 மகளிர் உட்பட 1,15,27,000 குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பேர் பயன்பட்டு வராங்க. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாட்டு அப்ளை பண்ணுவதற்கான அப்டேட்டு இந்த மாதத்தில் கூடிய சீக்கிரத்தில் வர இருக்கிறது. ஸோ இப்போ ஜனவரி மாதம் போயிட்டு இருக்கனால இந்த மாதத்தில் இறுதியில் அதிகமாட்டு புதிய விண்ணப்பத்திற்கான அப்டேட் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் புதிய குடும்ப அட்டை அப்ளை பண்ணி உங்களுக்கு புதிய குடும்ப அட்டை வந்திருந்தாலோ இல்லை நீங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணுறதற்கு நீங்கள் மறந்திருந்தாலோ ஸோ இனிப்போ புதிய அப்டேட் வரபோது நீங்கள்